வெல்கம் டு லாவிஸ்தி ஷேட்ஸ். இன்றைக்கி நம்ம லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸில் அனாட்டமிக்கு ஃபஸ்ட்டு மெயினாக ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் அந்த மாதிரி இது தான் கற்றுக்க போகிறோம். ஏன்னா போர்ட்ரேட் பார்த்தாச்சு, பார்ட்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்லேருந்து போர்ட்ரேட் கம்போசிஷன், ஷேடிங் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அனாட்டமி பேஸில் ஃபஸ்ட்டு ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது, ஒரு டீ கப் ஹோல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரெஃபரன்ஸ் ஆன்லைன் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். சேவ் பண்ணுறதும், இமேஜ் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் அகைன் ஒரு டேட்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. அதில் அப்படியே ஃபோல்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டம் ஸ்கெட்ச், ஒரு டீ கப் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தால் நம்மளோட ஹேண்டோட பொசிஷன் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் அனாட்டமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கையே பார்த்து கூட நீங்கள் வரையலாம். இல்லை இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈவன் பென்சில் ஸ்கெட்சாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதில் எதுவுமே அதில் சொல்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்கெட்சிங் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ், 1 minute எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டைரெக்டாக இப்போ நான் பேசிக்கிட்டே வரைகிறதுனால கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுறது. ஸோ நம்ம இதை நம்ம அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது எப்படி வரைவோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்னு போக போக கிளாஸில் டீட்டெயிலாக கற்றுப்போம் நம்ம. ஸோ இதில் நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ஸ்கெட்சிங் மட்டும்தான், அந்த அவுட்லைன் மட்டும்தான் சொல்கிறேன். ஷேடிங்கெல்லாம் நான் வரல. ஷேடிங்க்கு ஷேடிங் லேட்டராக நம்ம கற்றுக்கலாம் ஷேடிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு கம்போசிஷன் ஆஸ் யூஷுவல். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கம்போசிஷன் இதுக்கு இப்போது வராது நம்ம, ஏன்னா இது தனித்தனியாக வரைகிறதுனால இது தனித்தனியாக தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ தட் நமக்கு இப்போ ரொம்ப மெஷர்மெண்ட்ஸு, அந்த அளவு எப்படி பார்க்குறது அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. இது ஜஸ்ட்டு ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸ் நம்ம ஹேண்ட்ஸ், அப்புறம் எல்போ, இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச நமக்கு அந்த பேசிக் டீட்டெயிலேருந்து பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபுல் பாடி நம்ம கற்றுக்கும் போது தான் நமக்கு எப்படி இது பண்ணணுன்றது இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இப்போ ஒரு ஸ்கெட்சிங், ஒரு ஹேண்ட் ஸ்கெட்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கப்பு ஹோல்ட் பண்ண மாதிரி. இதுவே இன்னொரு விதமாக நம்ம விதவிதமாக தானே நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ விதவிதமாக நம்ம எப்படி வரைகிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கப்புலேருந்து ஆரம்பிக்கலாம், இல்லை கட்டை விரல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம். இது இப்போ அப்வர்ட்ஸில் இருக்கிற ஒரு கப்பு. ஸோ மேலேக்கா இருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோன்னா அதோட பாட்டம் தெரியறது, நமக்கு கப்போட பாட்டம் தெரியறது. ஸோ கப்போட பாட்டம் தெரியும் போது அந்த கை எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கப்பு வரைஞ்சிருக்கேன். இந்த இதில் ஃபஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா அந்த பாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கப்பை விட கை கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக அப்படியே நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோன்னா அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இது இப்படியெல்லாம் ட்ரா பண்ணுவோம், இப்படியெல்லாம்
என்ன சொல்கிறது ஹேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஸோ இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதோட டீட்டெயிலிங் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து ட்ராயிங்கில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ கை கால் ஏதோ அந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டான விஷயம் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை எப்படி ஷேடிங் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லிக் கொடுப்பேன். இப்போது வந்து பாருங்களேன், இப்போது இன்னொரு விதமான ஹோல்ட் பண்ண விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கைட்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் இப்படி ட்ரா பண்ணுறேன். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குது, அந்த கை வந்து அந்த ஹேண்ட் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறேன் நான். ஸோ அந்த ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் அதோட ஷேப்பு, அந்த கையோட ஷேப்பு. ஸோ இதுதான் கையோட ஷேப்னா, ஸோ இந்த கையோட ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஸோ ஒரு பார்ட்டாக இப்போ வரைய போகிறோம். ஸோ ஐ மீன் ஒரு விரலாக வரைய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு விரல் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு விரல் இருக்குது. ஸோ நம்ம நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துட்டு நம்ம ரைட் ஹேண்டில் வரையலாம் தாராளமாக. ஸோ நான் நிறைய வரைஞ்சிருக்கேன் அந்த மாதிரி. அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து கிடச்சதில்லை. ஸோ நம்ம வந்து அப்போ வந்து டைரெக்டாக நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்த்து அப்படியே டைரெக்டாக வரைகிறது தான். வீட்டில் இருக்கிறவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்து அப்படியே ட்ரா பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ லைவாக பார்த்து ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். நம்மளால் வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம யாரை வரைகிறோம், குட்டி குழந்தைங்களோட கை எப்படி இருக்கும், பெரியவங்களோட கை எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து அந்த போன்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே வந்து சும்மா ஒரு ஸ்கெட்ச். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேடிங் சொல்லிக் கொடுப்பேன். இதுலேயே அப்படியே எப்படி ஷேட் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுப்பேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ. பாய்.